பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க பயிலாமூர்காரன். இன்னும் சில மாதங்கள்ல தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடக்கவிருக்கு. அடுத்த 5 ஆண்டு காலம் நம்மை ஆளப்போவது யார்? 234 தொகுதிகளில் பெரும்பான்மையாக தொகுதிகளை கைப்பற்றப் போவது யார்? நமது பார்வையில் ஓர் அலசல். கடந்த 4 ஆண்டுகளாக நமது காணொலிக்கு ஆதரவு வழங்கி வரக்கூடிய உறவுகள், இந்த காணொலிகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களாக வழங்கி, எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள்ல தவறுகள் இருந்தாலும் சுட்டிக்காட்டியும் சரி, அதே போன்று காணொலிகளை பகிர்ந்தும் ஆதரவை தொடர்ந்து நல்கிற வேண்டும். முதல் தொகுதியாக தில்லை நடராஜர் மையப்பகுதியில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. நான் வாழக்கூடிய சொந்த தொகுதியிலிருந்தே புள்ளியார் செய்ய போட்டு ஆரம்பிக்கிறேன். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி கணிக்கவே முடியாத சிதம்பரம் ரகசியத்தை போன்ற தொகுதி தான் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. கடந்த கால தேர்தல்கள் அதையத்தான் சொல்லுது. கடந்த கால தேர்தல்களுடைய வெற்றி சில சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துலதான் வெற்றி பெற்றவர்கள் அடைய முடிஞ்சது, உறுதி செய்யப்பட முடிஞ்சது. சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி ஒரு நகராட்சி, 3 பேரூராட்சி, 60க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை கொண்ட பகுதி. நகர பகுதியிலும் கிராம பகுதியும் கலந்த ஒரு பகுதி. சிதம்பரம் நகராட்சி, அண்ணாமலை நகர் பேரூராட்சி, கிள்ளை பேரூராட்சி, பரங்கிப்பேட்டை பேரூராட்சி. அண்ணாமலை நகர் பேரூராட்சி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பார் முழுவதும் படிப்பால் பல விஞ்ஞானிகளையும் பல கல்வியாளர்களையும் பல பொறியாளர்களையும் மருத்துவர்களையும் உருவாக்கி அழகு பார்த்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் வீட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. பல அரசியல் புரட்சிகளும் இங்கே இருந்துதான் புறப்பட்டது. தமிழ் தேசியத்திற்கான விலையும் இங்க இருந்துதான் தொடங்கப்பட்டது. தமிழ் தேசிய இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் மட்டுமல்ல, சமூக நீதிக்கான இயக்கங்களான பாட்டாளி மக்கள் கட்சியும் இங்கே ஆழ வேரூன்றியது. தலித்திய இயக்கங்களும் இங்கே ஆழ வேரூன்றியது. அப்படியான பல்வேறு தரப்பட்ட இயக்கங்கள் இங்கே ஆழ வேரூன்றியது. அதே போல இந்த பகுதி சமுதாய பலம், வன்னியர்கள் பறையர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி. வன்னியர்களை விட ஒரு 4-5 விழுக்காடு குறைவாக பறைய சமுதாயத்திற்கு பெரும்பான்மையாக வாழ்வாங்க. அதற்கு அடுத்த படிநிலையில பிள்ளைமார் சமுதாயம், நாடார் சமுதாயம் உள்ளிட்ட பிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் குறிப்பிடும்படியான அளவிற்கும், இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் ஒரு குறிப்பிடும்படியான அளவிற்கும் வாழக்கூடிய ஒரு பகுதி. பரங்கிப்பேட்டை பேரூராட்சி பரங்கியர் வேட்டை போர்ச்சுகல் ஆதிக்கத்தில் இருந்தது. பழைய வணிக நகரம். அந்த நகரத்துல பெரும்பான்மையாக இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மீனவ சமுதாயத்தினர், கடல் ஓரம் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற பிச்சாவரம் இங்குதான் வீட்டிற்கு. ஆதி பாபாஜி தோன்றிய பரங்கிப்பேட்டையும் இங்கதான் வீட்டிற்கு. பல புகழ்பெற்ற ஒண்ணு. தில்லை நடராஜர் ஆலயம், தில்லை காளியம்மன் ஆலயமும் பல ஆன்மீக தலமாகவும் இந்த சிதம்பரம் இருந்துகிட்டு இருக்கு. சரி, அரசியலுக்குள்ளார வரும். இங்கே கடந்த கால தேர்தல்கள் 2014, 2021 2 சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுகவை சேர்ந்த கே பாண்டியன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதற்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். அதற்கு முன்பாக 2006 அதிமுக. இப்படியாக கடந்த 2006 இருந்து அதிமுக கூட்டணியை கைப்பற்றிட்டு இருக்கு. 2001 திமுக வென்றிருக்கு. 96 தமிழ் மாநில காங்கிரசும், 91 காங்கிரஸ் கட்சியும் வென்றிருக்கு. இது 96 இருந்து 91 இருந்து வரலாம். ஆனால் 2001 பின் 2011 பின் 2011 முன்னு வரைய இருக்கும். ஏதாவது தொகுதி மறுசீரமைப்பு 2011 பின்னாக பார்த்தோம் அப்படின்னா, இதுல அதிமுக 16, 21 என்ற 2 தேர்தல்களையும், கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேர்தல், 3மே அதிமுக கூட்டணி வென்றிருக்கிறாங்க. அதனால இது அதிமுக பலமான ஒரு பகுதியா அப்படின்னு சொல்லிடவே முடியாது. சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விசித்திரமான தொகுதி. திமுக, அதிமுக, பாமக, விசிக யாருமே இது எங்களுக்கான தனித்துவமான தனித்த செல்வாக்கு ஆதிக்கம் உள்ள ஒரு தொகுதின்னு சொல்லிடவே முடியாது. சொல்லிடவே அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடவே முடியாது. சரி, சமுதாய தாக்கம் ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். வன்னியர் சமுதாயத்திற்கு பெரும்பான்மையாக வாழ்றாங்க. வன்னியர் சமுதாயத்தினுடைய ஆதிக்கத்தை கடந்த கால தேர்தலில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன், வன்னியர்கள் மீது பழிபோட்ட பாலகிருஷ்ணன் தான். மரக்கான கலவரத்தின் போது கூட வன்னியர்கள் மீது பழிபோட்ட, நேரடியாக குற்றம் சுமத்திய பொய் குற்றச்சாட்டை சுமத்திய பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட பேருக்கு பின்னால படையாச்சின்னு போட்டு கொடுத்தா இங்க ஜெயிக்க முடியும் என்ற நிலையை, பேருக்கு பின்னால பாலகிருஷ்ணன் படையாச்சின்னு தான் ஓட்டு கேட்டு ஜெயிச்சார். அதே போல வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்துல பெருமளவு பங்காற்றியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மறுமலர்ச்சி பரவகாரத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் உணர்த்தும் சிதம்பரத்துல வன்னியருடைய ஆதிக்கத்தை. அதே போன்று வன்னியர்கள் மட்டுமல்லாத பறைய சமுதாயத்திற்கு என்று ஒரு அடித்தளமிட்ட ஒரு தொகுதியும் கூட.
ஆதியில நந்தனார் அவர்கள் தொடங்கி சகஜானந்த சுவாமிகள் இருந்து இளையவர்மாள் அவர்களிலிருந்து இன்றைக்கு விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வரைக்கும் பலருக்கும் அடித்தளமிட்ட தொகுதி, பல பழைய சமுதாயத்தில் இருந்து தலைவர்களை உருவாக்கிய ஒரு தொகுதியும் கூட சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை சொல்லலாம். கடந்த கால தேர்தல்கள் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியாக பார்க்கின்ற போது, நாடாளுமன்ற தொகுதியை பின்னாடி பார்ப்போம், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியாக பார்க்கின்ற போது இங்கே சாதி ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருந்திருக்கு. அது 2011 சட்டமன்ற தொகுதியை உற்று நோக்கின பல பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2021 அதிமுக பாமக கூட்டணி பலத்தோட ஒரு குறிப்பிடமுறையான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற முடிஞ்சது. இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செல்வாக்கை நம்ம கவனிக்கலாம். 91 தனித்து நிற்கின்ற போது இந்த தொகுதியை தான் முதல்ல MRK பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுத்த ஒரு தொகுதி. இந்த தொகுதியில ஆதிக்கம் செலுத்த முடியாது, வெற்றி அவ்வளவு எளிதாக நமக்கு பெற்றுவிட முடியாது என்பதை உணர்ந்து தோல்வி அடைந்த பின்னாகத்தான் குருதிவடிக்க அவர் மாறி போனார். 91 இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட போது MRK அவர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சிதம்பரத்தில் வென்று விடுவார்கள் என்று பயந்து முன்னெடுத்து கூட நாங்கள் தேர்தல் வேலைகளை செஞ்சோம். தேவதாஸ் படையாளர்கள் வேட்பாளராக இருந்தார். நாங்க செஞ்சோம். கடைசியில நாங்க 2 பேருமே ஜெயிக்கல. அழகிரி காங்கிரஸ் சார்பாக ஜெயிச்சார். அப்ப எல்லாருக்கும் நினைவு இருக்கும், ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம். அந்த மரணத்தை ஒட்டி நடந்த தேர்தல், அந்த அனுதாப ஓட்டு பெருவாரியாக காங்கிரஸ் கட்சி கிடைக்கப்பட்டு அப்போ காங்கிரஸ் வெற்றி பெற முடியும். 2001 அதே அனுதாபம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த முடிஞ்சது. 2001 பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியோடு கூட்டணி அமைத்து அறிவிச்செல்வன் அவர்கள் இங்கே களமிறக்கிறார் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக. எதிர் திசையில திமுக சார்பாக துரை கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மகனார் துரை சரவணன் அவர்கள் போட்டியிடுறாங்க. துரை சரவணன் அவர்களுக்கு இதுதான் முதல் தேர்தல். அவர்கள் தந்தையார் மீது இருந்த அனுதாப ஓட்டு அவருக்கு அறுவடை ஆனச்சு. அப்ப அந்த தேர்தலில் கூட அனுதாபத்தின் வாக்குகளால் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்ச்சி அடைந்ததுன்றதான் நிதர்சனம் உண்மை. 2016 சட்டமன்ற தேர்தல் இது உற்று நோக்கக்கூடிய ஒன்றுமே கூட. இது என்ன, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், இது நகரப்பகுதியும் கிராம பகுதியும் பின்னி பிணைந்த ஒரு பகுதி. புவனகிரியை போல, நெய்வேலியை போல, விருதாச்சலத்தை போல, பண்ருட்டியை போல, குறிஞ்சிப்பாடியை போல இது ஊர்ஜிதமா இதை பாட்டாளி மக்கள் கட்சி பெருத்த செல்வா கூட நம்ம தனித்து நின்று வெற்றி பெற்று விட முடியும்னு உறுதிவிட்டு சொல்ல முடியாத ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலுமே கூட 24,600 சொச்சம் வாக்குகளை பெற்று திமுக அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ திமுக அதிமுக 2 பேருமே பணத்தை அள்ளி வீசி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப வீதியிலுமே கூட அவர்கள் செய்த பிரச்சாரம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் வன்னியர்கள் நாங்க யாரு அப்படின்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்னெடுத்து ஒரு சில மாற்றங்களை செஞ்சாங்க, வாக்கு மாற்றம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நாங்க பாத்தீங்களா இவ்வளவு பலத்தோட நிக்கிறோம், திமுக அதிமுக தான் ஜெயிக்கும், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சில பல ஆயிரங்கள் வாக்குகளை அவர்கள் திசை மாற்றுறாங்க. அப்படியெல்லாம் நடக்காம இருந்து இன்னும் நாம் அதிக கவனம் செலுத்தி இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் இருந்தாக்கத்தான் 2016 சட்டமன்ற தேர்தலில் காட்டியிருக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், திமுக அதிமுக மட்டுமல்ல, பாமக விசிகாவுமே கூட நமக்கு இது பெருத்த செல்வாக்கான தொகுதி, நாம இது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதி, நமக்கு ஒரு கோட்டை போன்ற ஒரு தொகுதின்னு சொல்லிட முடியாது. ஆனால் வர தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிருக்கின்ற போது ஒரு எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தா போதும் இந்த தொகுதியை சுலபமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெல்ல வாய்ப்புள்ள ஒரு தொகுதி தான் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. ஏன்னா யாருக்குமே பெருத்த செல்வாக்கு இல்லை, சமநிலையில இருக்கக்கூடியவர்கள் தான். பாமகவை போன்றதான் திமுக அதிமுக விசிகாவும் சமநிலை. இன்னும் சொல்ல போனால் பாமக விசிகாவுக்கு அடுத்தப்படி நிலையை தான் திமுக அதிமுகவே இருக்கும். கடைசி தேர்தல் நேரங்கள்ல பிரச்சாரங்களும் தேர்தல் நேர கவனிப்புகளும் தேர்தல் நேர கூட்டணி வந்தா அவர்களுக்கான வெற்றியை உறுதிப்படுத்த முடியுது. அதிமுகவுக்கு இன்னும் என்ன பெரிய பலமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மீனவ சமுதாயத்தினுடைய ஓட்டு அதிமுகவுக்கு பெரிய பலம், திமுகவிற்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஓட்டு பெரிய பலமா இருக்கு. இதுதான் அந்த 2 பேருக்கும் உள்ள பெரிய பலமாக இருக்கு. அதை தாண்டி தீட்சிதர்கள் ஓட்டு பெரும்பான்மையாக இல்ல, பிற பகுதியில் சொல்ற மாதிரியான பெரும்பான்மையான ஓட்டுகள் இல்ல, அவருடைய சொற்ப 1000 ஓட்டுகள் தான் அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. பாஜகவுடைய மாவட்ட தலைவராக மாமல்லன் அவர்கள் இருந்த போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. 18 பயாச்சி ஓட்டுகள்ல சில அசைவுகள்லாம் ஏற்படுத்திச்சு. இப்ப அவர் தலைவராக இல்லாத போது பாஜக ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். பாஜக எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தினாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலுவாலத்தான் அவர்கள் குறிப்பிடும்படியான வாக்குகளையுமே பெறவும் முடிஞ்சது. அதனால இங்க பெரிய அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதை தாண்டி தலைவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா 2021 கூட்டணிப்படி கூட்டணி கட்சிக்கு தலைவர்கள் 3 தலைவர்கள் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர்கள், இல்ல சிதம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், சிதம்பரத்தால் அரசியல் செய்யக்கூடியவர்கள். தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர்,
பாலகிருஷ்ணன் அவர்கள் அன்றைக்கு மாநில செயலராக இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலராக இருந்தார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அழகிரி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். இவர்கள்லாம் இங்க வாழக்கூடிய பகுதி. அதே மாதிரி ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள், மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே கூட இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி தான். ஆனால் இவர்கள்லாம் ஒரு தன்னிச்சையான செல்வாக்கோ இந்த தொகுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்களே, இதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தினா ஒன்றும் ஏற்படுத்த முடியாது. காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்க தேடணும் அப்படின்னா கடலுக்குள்ளார போட்ட கம்மலை தேடுற கதை தான். இங்க எதுவும் இல்ல, கம்யூனிஸ்டும் இல்ல, காங்கிரஸும் இல்ல. ஏதோ கூட்டணி கட்சியுடைய பலத்தோடு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்களே தவிர அதை தாண்டி அவர்களுக்கென்று சொல்றதற்கு இல்ல, எதற்குமே வாய்ப்பு கிடையாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எப்படியாக அமையும்? இந்த சூழ்நிலைக்கு கூட யார் போட்டியிடுவார்கள்? இப்ப சூழ்நிலைக்கு திமுக கதிரவன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. கடைசி நேரத்தில் மாறுதல் உட்பட்டு வேற யாராவது கூட போட்டியிடலாம். கதிரவன் அவர்கள் MRK பன்னீர்செல்வத்தினுடைய மகனார். அதே போன்று எதிர்நிலைய பாண்டியன் அவர்கள் அதிமுக சார்பாக இருக்கக்கூடியவர் அவ்வளவு விரைவாக விட்டுக் கொடுத்துட மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டணி கட்சிகளுக்கு அது மாறினாலும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியும் இங்கே போட்டியிடுவதற்கான பெரிய வாய்ப்புகள் உள்ள ஒரு தொகுதி தான். இப்பத்திய சூழலில் கூட இரண்டாவது முதல் தொகுதியை ஒண்ணு அறிவிட்டு இதுதான் வாய்ப்பு இருக்குன்னு அப்படி சொல்ல முடியாது. இது மற்ற தொகுதிகள் மாற கணிக்க முடியாத, சொல்ல முடியாத ஒரு தொகுதி. ஏன்னா 2011 ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க. 2016 அதே 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் ஜெயிச்சாங்க. 2021 பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி பலத்தோட ஜெயிச்சாங்க. அதே மாதிரி எதிர்நிலையிலுமே ஏனிச்சு நினைச்சு அது மாதிரி அறுதி பெரும்பான்மையோடு இவர்கள் தான் ஜெயிப்பாருன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில யார் வேண்டுமானாலும், அதாவது அதிமுக திமுக கூட்டணியாக இருக்கின்ற போது ஒரு உதாரணத்திற்கு பாமக அதிமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஒரு பெருமையா ஒரு பலமாக இருக்கலாம். அவர் மூன்றாவது அணியாக அமைச்சு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு போன்ற அது ஒரு அணியாக இருக்கலாம். அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கும், திமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கும் என்கின்ற ரீதியிலான நிலையத்தான் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியுடைய இன்றைய நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வேட்பாளர் தேர்வு என்பது இங்க மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. பல தேர்தல்களை வேட்பாளர் தேர்வாலையுமே இங்க தோல்வி அடைஞ்சிருக்கு. கடந்த 3 தேர்தலே சொல்றேன், வேட்பாளர்கள் தேர்விலேயே எதிராளிகளுடைய தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால அதுவும் ஒண்ணு. இன்னும் பாண்டியன் அவர்கள் தற்சமயம் எம்எல்ஏ என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை, OP மருத்துவமனைக்கு எல்லா ஒரு தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னு சொன்னாரு. அது இன்ன வரைக்குமே செய்யல. பல சாலைகள் இன்னும் முழுமை அடையல. இன்னும் இது டெல்டா பகுதி, கடைமடை பகுதி, காவேரி கடைமடை பகுதி, வெள்ளம் வந்தாலும் ஆபத்து, காஞ்சாலும் ஆபத்து, அப்படியான பகுதி. இங்கேயும் விவசாயம் ஒன்றும் செழிக்கல. அதற்கான நலத்திட்டங்கள் அவர் மேல அவர் ஒன்றும் பெரிய அளவுல ஒரு MLA-வா சாதித்து காட்டல. அப்படி இருந்தாலும் பெரிய அளவுல கெட்ட பேரும் வாங்கல. இப்ப நல்ல பேர் வாங்கல தாண்டி கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே வெற்றிக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. அது மாதிரி கெட்ட பேரும் வாங்கல. அதுதான் இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துப்போம் என்கின்ற ரீதியில தான் பாண்டியன் MLA அவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறார். 2026 சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில யார் வெற்றி பெறுவார்கள் என்பது எப்படி கூட்டணி தலைக்கீழ அமைஞ்சாலும் சரி, தேர்தல் முடிவென்று தான் தெரியும்.